தமிழ் கூடாரம் நண்பர்கள், உறவுகள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள், நாங்க சுதந்திர தினம் கொண்டாடுறதில்ல, அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. நீண்ட நாட்களாகவே இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தங்களுடைய நாட்டுப்பட்ட காட்டுகிற நண்பர்கள் ஸ்டேட்டஸ் வைக்காம சுதந்திர தினம் கொண்டாடாம இருக்கிறவன ரொம்ப இலக்காரமாகவும் வித்தியாசமாகவும் பாக்குறத நான் பார்க்க முடியுது. சுதந்திர தினம் யாரும் கொண்டாட வேண்டாம், யாருக்கும் நாட்டுப்பற்று வேணாம், யாரும் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. இப்ப எழுப்பப்படுகிற கேள்விகள், இப்ப சொல்லப்படுகிற செய்திகளை உங்க மனசுல வாங்கிக்கிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கொண்டாடுங்க. அதுக்குதான் இந்த வீடியோ. உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். சுதந்திரத்தின் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டஸும் பார்த்தா தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடின்னு அதே சும்மா நாட்டுப்பற்று அப்படி கொட்டுது. அது தப்பே இல்லை. ஆனா 365 நாளும் நீங்க எங்கதான் போனீங்க? ஒரு பையன் காவல்துறையினரால அடித்து கொல்லப்பட்டான், அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சீங்களா? ஒரு ஒரு சின்ன பையன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டான், அதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சீங்களா? என்னை மாதிரி ஆளுங்க பேஸ்புக்லயே அதை பத்தி ஒரு பதிவு போட்டா கூட யாரும் அதை கண்டுக்கிறது கூட கிடையாது. என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, மத்திய அரசும் மாநில அரசும் கேள்வி கேட்டு நிறைய பதிவுகள் போடுறீங்க, ஆனா அதுக்கு லைக் பண்ண எனக்கு பயமா இருக்கு. ஒரு லைக் பண்ணா கூட அரசாங்கம் அவர் ஏதாவது பண்ணிருமா? இப்படி இருக்கிறவங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்து என்ன ஆக போகுது? உன் கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குது, சக மனிதன் அடிக்கப்படுறான், சக மனிதன் கொல்லப்படுறான், அதுக்காக நீ ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க மாட்ட, அதுக்காக ஒரு கேள்வி கேட்க மாட்ட, ஒரு பதிவு போட மாட்ட. ஆனா சுதந்திர தினத்துக்கு மட்டும் தாயின் மணிக்கொடின்னு ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. இதுதான் நாட்டுப்பற்றா? உன் குடும்பம், உன் புள்ள, வீடு இது நல்லா இருந்தா போதும், அடுத்தவங்க எப்படி நல்லா வந்தா பிரச்சனை இல்ல. ஏன்னா நீங்க சொகுசா இருக்கிறீங்க, அடுத்தவனை பத்தி கவலைப்படுறதே இல்ல. இதுதான் நாட்டுப்பற்றா? உங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலைய உங்க கண்ணு முன்னாடி குடஞ்சி வெட்டி அதெல்லாம் கொண்டு போய் வித்து திங்கிறான். இதை நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்திலே ஆறு ஓடுது, அந்த ஆறுல இருந்து 5 அடி 10 அடி 15 அடின்னு சொல்லி மணலை அள்ளி 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 வித்து, அதுவும் நம்ம மாநிலத்துக்கு கூட இல்ல, வெளி மாநிலத்துல கொண்டு போய் விற்கிறான். அப்ப அந்த ஆத்து மேல உங்களுக்கு பற்று இல்லையா? அப்ப இதெல்லாம் நாட்டுப்பற்றுல வரவே வராதா? இதுக்காகலாம் நீங்க பதிவு போடவே மாட்டீங்களா? அது எவனோ வித்துட்டு போறான். ஏன்னா நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும். கரெக்டா சுதந்திர தினம் வந்த உடனே ஒரு ஸ்டேட்டஸ வச்சு உங்க நாட்டுப்பற்ற காட்டுறீங்க. 365 நாள்ல உங்க நாட்டுப்பற்ற காட்டுறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கா? யாருக்காக இந்த நாட்டுப்பற்ற காட்டுறீங்க? மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் காட்டுறீங்களா? உங்க சக மனிதனுக்காக காட்ட மாட்டீங்களா? உங்க அடிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற சக மனிதனுக்காக உங்க நாட்டுப்பற்ற காட்ட மாட்டீங்களா? சுதந்திர தினத்துக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் போட வந்துடுறீங்க. மற்ற நாள்ல உங்க பொண்டாட்டி, புள்ள, குழந்தைங்க, சொத்து, வீடு அது மட்டும் இருந்தா போதும். அந்த நேரத்துல மட்டும்தான் உங்களுக்கு நாடு வேணுமா? அந்த கொடியும் அந்த இந்தியா மேப்பும் இருந்தா போதும். ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மோடி பண்ணிட்டாருன்னா உடனே ஃபயர் கூட வந்துருவீங்க. என்ன நாட்டுப்பற்று? பக்கத்து வீட்டுக்காரனை காப்பாத்தாம, உன் அண்ணனை காப்பாத்தாம, தம்பியை காப்பாத்தாம, அவனுக்காக குரல் கொடுக்காம, ஒரு ரத்தத்துக்கு குரல் கொடுக்காம நீ என்ன நாட்டுப்பற்ற காட்டி என்ன பண்ண போற? அப்ப எதுதான் நாடு? தமிழ்நாடு நாடு இல்லையா? தமிழர்கள் நம்ம மக்கள் இல்லையா? இங்க நாட்டுப்பற்று வேலை செய்யாதா? ராணுவத்துக்காக மட்டும்தான் நாட்டுப்பற்று வேலை செய்யுமா? அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வேலை செய்யுமா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. நீங்க ஸ்டேட்டஸ் வைங்க, நாட்டுப்பற்றாயிருங்க, எல்லா நேரத்திலும் நாட்டுப்பற்றாயிருங்க. இந்த சுதந்திர தினத்துக்கு பக்கத்துல தானே இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை நடந்துச்சு. 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க அடுத்த மாசத்துல இருந்து 16,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும். 25,000 ரூபாய் சம்பளமே பத்தாம 4,000 5,000 கடை வாங்குற அளவுக்கு தான் அவங்க குடும்பம்லாம் இருக்குது. சென்னையில வாழ்ற குடும்பத்துக்கு திடீர்னு அந்த அளவுக்கு சம்பளம் குறையுது. அது மட்டும் இல்லாம இனிமேல் நீங்க தனியார்கிட்ட தான் வேலை செய்யணும். அந்த வேலை நிரந்தரமும் இல்லை. இந்த வேலையில இருந்தாலாவது என்னைக்காவது ஒரு நாள் நிரந்தரமாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்க போனா அந்த சலுகை எல்லாம் கிடைக்காது. நம்ம கூட வாழ்ற ஒரு எளிய ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்காக எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வச்சீங்க? அதுக்காக எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? நாங்க தான் கத்திட்டு கிடக்குறோமே தவிர இந்த நாட்டுப்பற்றை காட்டின எவனுமே அதுக்காக ஒரு ஸ்டேட்டஸோ ஒரு குரலோ எதுவும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை இருக்கு, உங்களுக்கு ஒரு அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்து போன வீடு இருக்கு, இல்ல நீங்களே சம்பாதிச்சு வச்ச வீடு இருக்குது, பிள்ளைங்க நல்லா ஆங்கிலத்துல படிக்க வைக்கிறீங்க. அதனால அடுத்தவனுக்கு சம்பளம் கம்மியான என்ன, வேலை போனா என்ன, வேலை போலினா என்ன? இதுதான் நாட்டுப்பற்றா? இப்ப இது நாட்டுப்பற்றுல வரவே வராதா? மனிதன் மேல் பற்று இல்லாமல், சகோதரன் மேல் பற்று இல்லாமல், சகோதரி மேல் பற்று இல்லாமல், எளியவர்கள் பக்கம் நின்று அவர்கள் மேல் பற்று இல்லாமல் நீங்க நாட்டுப்பற்று மட்டுமே வச்சு நாக்கு வலிக்க போறீங்களா? இது என்ன தீபாவளி மாதிரி ஆகி போச்சு. தீபாவளியை கொண்டு எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தீபாவளி பண்டிகை ஏன் வந்ததுங்கிறது தெரியாது. உங்களை கொண்டாட வேணாம்னு சொல்ல, இதை கேள்வி கேட்டாவது கொண்டாடுங்க.
இதை பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, அதை பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் போடும்போது இதை பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க. அண்ணன் சீமான் அவர்களை பிடிச்சிட்டு ஒரு அம்மா அழுவுது, அதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. அதான் நாங்களும் சொல்றோம். அநியாயமா ஆணவ படுகொலையில் ஒரு பையன் செத்து போயிட்டான், அவனுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. போலீஸ் லாக்அப்ல ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான், அவனுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. எதையுமே வைக்காம நான் சுதந்திரத்திற்கு மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பேன், என் நாட்டுப்பற்ற நான் அப்பதான் காட்டுவேன், மற்ற நேரத்தெல்லாம் நான் வந்து சுயநலமா தான் இருப்பேன், என் குடும்பம் என் புள்ள நண்பர்கள் மட்டும்தான் நான் இருப்பேன்னு சொல்றது என்ன விதமான ஒரு தேசப்பற்று, எப்படி ஒரு சுயநலமான தேசப்பற்று. 2013 வருஷம் தைவான் நாட்டுல இருந்து ஒரு கும்பல் மீன் பிடிக்க போனாங்க பிலிப்பைன்ஸ் நாட்டு கடலோர பகுதிகளுக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டு ராணுவம் சுட்டதுல மீன் பிடிக்க போன மீனவர்கள்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே ஒரே ஒரு மீனவர் இறந்து போன உடனே தைவான் ராணுவம் மொத்தமா பிலிப்பைன்ஸ் நாட்டவே சுற்றி வளைச்சிருச்சு. எப்படி என் நாட்டு மீனவன் நீ தொடரலாம், மீன் பிடிக்க வர்றதுன்னு அவ்வளவு பெரிய குற்றமா, அவனை கொலை செய்யற அளவுக்கு உனக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்துச்சு? தைவான் அரசு பிலிப்பைன்ஸ் நாட்டு மேல 11 விதமான தடைகளை விதித்தது. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸ் நாட்டு தூதுவரை நாடு கடத்தியது. ஒரே ஒரு மீனவன் கொல்லப்பட்டதற்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்திய ராணுவம் தான் உலகத்திலே மிக 2வது பெரிய ராணுவம். இலங்கையை வந்து ஒரு சொடுக்கு போடுற நேரத்துல சரணடைய வைக்க முடியும். ஒரே ஒரு அதட்டனா இலங்கை வந்து அடிபணிஞ்சு போயிடும். எந்த விதமான ஒரு அதட்டலோ உருட்டலோ இலங்கையை பார்த்து இந்தியா சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டுல இருக்கிறவனும் இந்திய குடிமகன் தானே, அவனும் சுதந்திரத்துக்கு கொடியாத்தான். வயிற்று பொழப்புக்காக மீன் பிடிக்க போறவன கொல்லவன இந்திய நாடு வந்து ஏன் குடிமகனை ஏன் நீ சுட்டன்னு ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் கேட்கவே இல்லையே. அது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? குஜராத்லயும் பீகார்லயும் உத்தரப்பிரதேசலயும் ஒரு பேரழிவுன்னு சொன்னா பிரதமர் நேரடியா போய் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாரு. ஆனா இதே கன்னியாகுமரியில தூத்துக்குடியில மிகப்பெரிய வெள்ளம் புயல் வந்த போது பிரதமர் வரல. ஒரே ஒரு முறை வந்தாரு, வெள்ள சேதங்களுக்காக ஒரு கண்காட்சி வச்சிருந்தாங்க, அந்த கண்காட்சியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாரு. மேற்கு தொடர்ச்சி மலையில குரங்கணின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டு தீ பத்திச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்போ தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கிட்ட உதவி கேட்குது. எங்க ஊர்ல வந்து காட்டு தீ பிடிச்சிக்கிச்சு குரங்கணில, உடனே வந்து ராணுவத்தை அனுப்புங்க காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சமயத்துல மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? நைட்டு டைம்ல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே மிக பெரிய 2வது ராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு தன்னுடைய குடிமக்கள் வந்து நெருப்புக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும்னு சொன்னா நைட்டு நேரம் இரவு நேரத்துல காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுது. இது ஒரு அமெரிக்காவோ ஒரு பிரான்ஸோ ஜெர்மனியோ இல்ல ஒரு சீனாவோ இப்படி வந்து சொல்லிடுவாங்களா? அதை தான் சீமான் அவர்களும் சொன்னாரு. எனக்கு நாட்டுப்பற்று இருக்கணும்னா இந்தியாவுக்கு என் மேல பற்று இருக்கணும்ல. எந்த இடத்துல பற்று இருந்தது? பேரிடர் வரும்போது எங்க மேல எங்க பற்று வந்துச்சு, மீனவர்கள் பிரச்சனையில எங்க மேல எங்க பற்று வந்துச்சு. ஒரு நடுநிலையான ஒரு மத்திய அரசா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? கர்நாடக அரசை பார்த்து நீ தண்ணி குடுக்குறியா இல்லையா, நீ குடுக்கறதா நியாயம், கண்டிப்பா நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. அதான ஒரு நடுநிலையான மத்திய அரசு. அதுதானே நம்ம தமிழ்நாட்டை குடிமக்களாக மதிக்கிற மத்திய அரசு. ஆனா எந்த ஒரு மத்திய அரசு, எந்த ஒரு பிரதமர் இப்படி தைரியமா துணிச்சலா சொல்லியிருக்காரு? நீங்க சொல்லுங்க. காரணம், கர்நாடக மக்களுடைய ஓட்டு இல்லாம போயிடும், நம்மளை எங்க குடிமக்களா பார்த்திருக்காங்க. அதை தான் நான் சீமான் அவர்கள் சொல்றாரு. இந்திய நாட்டுக்கு, இந்திய பிரதமருக்கு எங்கள் மேல பற்று இருந்தா, எங்கள் மீனவன் ஒருவனை கொல்லப்படும் போது அவனும் என்னுடைய குடிமகன் தாண்டா, எப்படா நீ அவனை தொடலாம் அப்படின்னு நிச்சயம் அவரு கேட்டிருப்பாரு. ஆனா அவங்க நம்மளை வச்சிருக்கிறதே வரிக்காக தான் வச்சிருக்காங்க. இந்த உணர்வு என்னைக்கு தமிழனுக்கு வருதோ அன்னைக்கு அவன் உண்மையான சுதந்திர நாள் எப்போ வருதோ அப்பதான் அவன் அதை கொண்டாடுவான். அண்ணன் சீமான் அவர்களோ அவர் தம்பிகளோ யாருமே சுதந்திர தினம் கொண்டாட தயாரா இருக்கிறோம். என்னைக்கு ஒரு பிரதமர் அல்லது மோடியாகவே இருந்தாலும் அல்லது நாம் வந்து விருப்பப்படுகிற ஒரு பிரதமர் அந்த இடத்துல போய் உக்காந்து என்னுடைய மீனவனை நீ தொட்டினா நீ கெட்ட, அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்ட அப்படின்னு எந்த ஒரு பிரதமர் சொல்றாரோ அப்ப வந்து அப்பாடா இந்திய தேசத்திற்கு என் மேல பற்று வந்துருச்சு, அப்ப நம்மளை காப்பாத்துற அவர் நினைக்கிறாரு, நம்மளையும் குடிமானதான் நினைக்கிறாரு, அப்ப கொண்டாடலாம்டா அப்படின்னு மனதார எங்களால கொண்டாட முடியும். இப்பயும் எங்களால கொண்டாட முடியும். ஆனா என்ன, பேரளவுல தான் கொண்டாட முடியும். சும்மா கொடியேத்தி ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு இந்தியா வாழ்கன்னு சொல்றதுல என்ன இருக்கு? இதுல அண்ணன் சீமான் அவர்களை நீங்க வந்து சுதந்திர தினம் கொண்டாட மாட்டீங்களா, ஏன் உங்க கட்சிக்காரங்க எல்லாம் கொண்டாட மாட்டாங்கன்னா இந்த வேதனையெல்லாம் எங்க மனசுக்குள்ள இருக்கு. இந்தியாவிலேயே மிக பழமையான மொழி, முதல் மொழி தமிழ் மொழி. இதை நான் சொல்லல, வங்காளதேசத்துல பிறந்து வங்காள மொழியின் தாய்மொழியாக கொண்ட அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு, இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், தமிழ் மொழி தான் பழமையானதுன்னு அவரு சொல்லியிருக்காரு.
பாரத நாடு பைந்தமிழர் நாடு. இந்த நாடே நம்முடையதுதான். ஆனா நம்மளுடைய மொழி 12,000 கோடி செலவு பண்ணி கட்டின பாராளுமன்ற கட்டடத்துல தமிழ் மொழி இல்ல. தமிழ் மொழியை விட சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்குறாங்க வளர்க்கறதுக்கு. அப்போ இந்த நாடு நம்ம மேல எவ்வளவு பற்றா இருக்குது. குறைஞ்சபட்சம் உங்களை சுத்தி நடக்கிற அநியாயங்கள், நீங்க டிவில பாக்குற, நீங்க யூடியூப்ல பாக்குற அநியாயங்கள், இதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாமே, இதற்காக ஒரு கேள்வி கேட்கலாமே. எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கும் போது, எல்லாரும் சேர்ந்து ஸ்டேட்டஸ் வைக்கும் போது, எல்லாரும் பதிவிடும் போது அது அரசாங்கத்தை போட்டு உழுக்கும்ல. நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்களோ அப்படி மற்றவனும் சந்தோஷமா இருப்பான்ல. ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னா அதை நீங்க கேட்டுங்க, அதே மாதிரி ஒரு அநியாயம் இன்னொருத்தருக்கு நடக்காம இருக்கும்ல. இதுதானே தேசப்பற்று. இதுக்காக தானே நம்ம சுதந்திரம் வாங்கணும். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு மட்டும் சுதந்திர தினத்தை கொண்டாடுறது எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதனாலதான் என்னைக்கு இந்த இந்த இந்திய அரசு அல்லது இந்திய பிரதமர் எங்களை ஒரு பிரஜையா நினைச்சு எங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா என்னுடைய குடிமகன் எப்பரா நீ செய்யறான்னு இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்களோ, கேள்வி கேட்கற மாதிரி ஒரு அரசாங்கம் என்னைக்கு அமையுதோ அன்னைக்கு அண்ணன் சீமானவர்களா இருந்தாலும் சரி, அவருடைய தம்பிகளாக நாங்களா இருந்தாலும் சரி, நிச்சயமா சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். எல்லாரும் உணர்வாங்கன்னு நம்புவோம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம்.